தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காக ஒன்றிணைக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் இன்று அழைப்பு விடுத்தார். கண்டி தலதா மாளிகையின் எண்கோன் மண்டபத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் பொழுதே ஜனாதிபதி இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමන් මේ මොහොතේදී මේ ඓතිහාසික පුණ්‍යවන්ත භූමියට පැමිණී වගයි. දලදා වහන්සේගේ ආශිර්වාදය සේම මේ පැමිණ සිටින සියලුම දනන්ගේ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் எண்கோண மண்டபத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தும் முன்னர் தேரர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். විශේෂයෙන්ම මේ ඓතිහාසික මහා පුදබිමේ සිට මා මේ රටේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලු දේශපාලන පක්ෂවලට අපේ வரலாற்று சிறப்புமிக்க இந்த புண்ணிய பூமியிலிருந்து பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். எமது தேர்தல் பிரசாரங்களின் பொழுது குறிப்பிட்டதை போன்று எமது நாட்டு மக்களினதும் நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியையும் கருத்திற்கொண்டு எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். இன்று நாட்டில் வாழும் மக்களை போன்று நாளை பிறக்கவுள்ள குழந்தைகளுக்காகவும் சிறந்த விழுமியங்களை கொண்ட நல்லாட்சியை உருவாக்குவதற்காகவும் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். சட்ட ஆதிக்கத்தை பாதுகாத்து அதனை உறுதிப்படுத்துவதற்காக சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை இல்லாவிடின் தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காக பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற அனைத்து கட்சியினதும் உறுப்பினர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். நீங்கள் அனைவரும் எம்மோடு இணைந்து கொள்வீர்கள் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நாட்டின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு இந்த நாட்டு மக்களின் நலனை கருத்திற்கொண்டு உன்னதமான இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். විශ්වාස කරනවා මේ රට වෙනුවෙන් රටේ අනාගතය වෙනුවෙන් මේ රටේ පොදු මහ ජනතාව වෙනුවෙන් මේ උතුම් වූ ඉල්ලීම ආයාචනය පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලු දේශපාලන පක්ෂ පිළිගනිවයි මා විශ්වාස කරනවා. தேர்தல் பிரசாரங்களின் போது குறிப்பிட்டதை போன்று தான் செயற்படுவதாக ஜனாதிபதி இதன்போது மக்கள் மத்தியில் உறுதி வழங்கினார். මැතිවරණ ප්‍රකාශනයේ සඳහන් කළ ආකාරයට විධායක ජනාධිපතිවරයෙක් සතුව පවතින අසීමිත බලතල පාර්ලිමේන්තුවටත් தேர்தல் பிரசாரங்களின் பொழுது நாம் குறிப்பிட்டதை போன்று நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ள வரையறையற்ற அதிகாரங்களை பாராளுமன்றத்திற்கும் அமைச்சரவைக்கும் நீதிமன்றத்திற்கும் சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கும் அரச சேவைக்கும் பகிர்ந்தளிப்பேன் என்பதனை வரலாற்று சிறப்புமிக்க இந்த புண்ணிய பூமியிலிருந்து நான் நேசிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு உறுதி வழங்குகின்றேன். பௌத்த மதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்று பௌத்த மத விழுமியங்களை பாதுகாப்பதோடு ஏனைய மதங்களுக்கும் உரிய கௌரவத்தை வழங்குவேன். இந்து, இஸ்லாம், கத்தோலிக் ஆகிய அனைத்து மதங்களினதும் சுதந்திரத்தையும் அவர்களது உரிமைகளையும் பாதுகாத்து தங்களது சமய வழிபாடுகளுக்கான பூரண சுதந்திரத்தை நான் உறுதிப்படுத்துவேன். எமது நாட்டில் சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் மற்றும் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தி ஒழுக்கமுள்ள சமூகம் ஒன்றை உருவாக்குவேன். அதே போன்று எமது தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக செயற்படுவேன் என்பதனை இந்த வேளையில் நான் கூற விரும்புகின்றேன். තහවුරු කරමින් අපේ රට තුළ ආගමික සංහිඳියාව, ජාතීන් අතර සංහිඳියාව ඇති කරමින් මේ රටට අවශ්‍ය සියලු දෙනාගේ යහපත් බව, හික්මුණු බව, සදාචාර බව, විනයගරුක බව, සහෝදරත්වය ඇති කරමින් ඔබේ අපේ උතුම් මාතෘ භූමිය ගොඩනැගීම සඳහා සියලු කටයුතු අප විසින් ගන්නා බව කියන්නට ඕනේ. வெற்றியை அமைதியான முறையில் அனுபவிக்குமாறும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது கோரிக்கை விடுத்தார். අපේ රටට අවශ්‍ය වන්නේ රජෙක් නොව සැබෑ මිනිසෙක් බව මා ඔබට විශේෂයෙන්ම සඳහන් කරන්නට කැමැතියි. எமது நாட்டுக்கு தேவைப்படுவது ஒரு அரசன் அல்ல, உண்மையான ஒரு குடிமகனே எமது நாட்டுக்கு தேவைப்படுகின்றது. அதனை நான் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். எனது அன்புக்குரிய மக்களுக்காக நிறைவேற்றக்கூடிய உயர் மட்டத்திலான சேவையை உங்களது உண்மையான ஒரு சேவகனாக நான் நிறைவேற்றுவேன். அதனை நான் இந்த இடத்தில்
உறுதிமொழியாக கூறுகின்றேன். நான் பதவியேற்ற முதல் நாள் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் கூறியதைப் போன்று நான் போட்டியிட்ட இந்த ஜனாதிபதி தேர்தல் முதலாவது ஜனாதிபதி தேர்தலாகும். அதே போன்று அது எனது இறுதியான ஜனாதிபதி தேர்தலாகும். இதற்கு பின்னர் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. அனைவரும் ஒற்றுமையாக நடந்து கொள்வதன் மூலமே எமக்கு கிடைத்த இந்த வெற்றி உண்மையான வெற்றியாகும். கடந்த 2 தினங்களுக்குள் நாட்டின் சில பகுதிகளில் ஒரு சில சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக எனக்கு அறிய கிடைத்தது. இதன்போது நான் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கினேன். எவ்வேளையிலும் மக்கள் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுமாறு நான் அவர்களுக்கு கூறியுள்ளேன். உண்மையான மனிதநேயமுள்ள சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டுமாயின் மக்கள் மத்தியிலான ஒற்றுமை மிகவும் முக்கியமானது. அரசியல் பேதமின்றி அதே போன்று இனமத வேறுபாடின்றி உண்மையான மக்களாக நாம் செயற்பட வேண்டும். තුළ තිබිය යුතු සහෝදරත්වයෙන් දේශපාලන පක්ෂ